ஹாய் காய்ஸ், ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது ஷார்ட்ஸில் பூஜாஸ் கிச்சன்ன்றதுலேருந்து சேல்ரி கிரெடிட்டட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க சேல்ரி கிரெடிட்டட் ஃப்ரம் யூடியூப் பார்த்தீங்கன்னா 1,30,000 ப்ளஸ். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கு. சரின்ட்டு அவங்க சேனல் பேஜ் உள்ளே போய் பார்த்தாக்கா ஏஜ் 24. அந்த ஏஜ் 24ன்றது தான் எனக்கு ரொம்ப திங்கிங் ரொம்ப அதிகமாச்சு. அதே வயசு தான் நமக்கு ஆகுது. நம்ம 7 o'clock நைட் லாகின் பண்ணி ஏர்லி மார்னிங் 4 o'clock வரைக்கும் உட்காந்துட்ருக்கோம். நம்ம பசங்களையும் நம்ம பார்த்துக்குறோம். நைட் ஷிஃப்டில் 40,000 சம்பளத்துக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு அந்த டிக்கெட்டு சீக்கிரம் முடித்து அந்த டேட் டைம்குள்ளே முடித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 40,000 சம்பளத்தை மந்த் எண்டில் பார்க்கும்போது அப்பாடா இதுக்காக தான்டா இந்த மந்த்து ஃபுல்லாக உழைச்சோன்றது இருக்கும். ஆனால் அவங்க ஜஸ்ட் லைக் அவங்க அம்மா சமைக்கிறது, அவங்க ப்ரொமோஷன் வீடியோஸ், அவங்க அம்மா சமைக்கிற வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் இப்படி போட்டு லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்கிறத விட இவ்வளோ ஈஸியாக காசு சம்பாதிக்கிறாங்களே அவங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கணுன்னா இப்போ நான் என்னுடைய சீனியர் லெவல் பொசிஷன்லேருந்து குவாலிட்டி ப்ரொமோட் ஆகணும், குவாலிட்டிலேருந்து நான் ஒரு டீம் லீட் ஆகணும், டீம் லீட்லேருந்து சீனியர் டீம் லீட் இப்படி பொசிஷன் போனால் தான் அந்த சேலரி என்னால் என் கார்ப்பரேட்டில் சம்பாதிக்க முடியும். அப்புறம் கடைசியில் ஒன்று நினச்சேன், ஒரு யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷன் இதை பற்றிலாம் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா இவங்க என்ன ஆவாங்க? இந்த 15,000 சம்பளத்துலேருந்து தானே வந்திருப்பாங்க. அப்படிலாம் எனக்குள்ளே திங்கிங் இருந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே, அது எதுவும் நிரந்தரம் இல்லை. திடீர்னு ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து ஸ்டாப் ஆச்சுன்னா